சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன ஆட்சி தற்பொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த மக்களிடமும் தன்னந்தனியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்காசி மாவட்டத்தை தொடர்ந்து ராஜபாளையத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதிக அளவு முதுகு வலி மூட்டு வலியின் காரணமாக ஒரு நாள் பிரச்சாரத்தை தற்பொழுது நிறுத்தி வைத்துள்ளார். அங்கு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை எப்படியாவது அரியணையில் ஏற்றிவிட வேண்டும் என்று தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். மற்ற மாஜி அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் இருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து பொறுப்புகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில்தான் இருப்பதாகவும் அதிக அளவு மன அழுத்தமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக 2 நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே அவருக்கு அதிக அளவு முட்டு வலி மற்றும் கால்களில் அதிக அளவு வலிகள் இருப்பதன் காரணமாக சித்த வைத்திய முறைப்படி சிகிச்சையும் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அவர் அதிக அளவு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மக்களது குறைகளை தமிழக அரசிடம் எடுத்து கூற முடியும். நிச்சயமாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் சரியாக்கி விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால் அதிமுக ஒன்றாக இணையாத வரை அதிமுக வெற்றியடைவது கடினம்தான் என்று பல தகவல்கள் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் பிரச்சனை, அவரது ஈகோ தான். ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் நிச்சயம் அவர் தனியாக பிரச்சாரம் செய்ய தேவையில்லை. ஒற்றுமையாக பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய வகையிலும் தொண்டர்களது ஆதரவுகளும் அதிக அளவில் இருக்கும். ஆனால் எடப்பாடி செய்கின்ற தவறால் அவரது உடல்நிலையை பாதிப்புக்கு ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.